ஹாய் வணக்கம். நான் ஆல்ரெடி டேர்ம் அண்ட் ஹெல்த்து அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். பட் அதில் வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து சரியாக இல்லை. ஸோ அதனால் இப்போ அதை வந்து நான் ரீஷூட் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி அந்த பழைய வீடியோ பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் காலம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே உங்களுக்காக நீங்கள் எடுக்கிற இன்சூரன்ஸ். பட் இந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கானது இல்லை, உங்கள் ஃபேமிலிக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு நான் என்ன இன்சூர் பண்ணிக்கிறேன், இந்த 10 வருஷத்துக்குள்ளே எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் ஃபேமிலிக்கு வந்து இந்த அமௌண்ட் போகும் அப்படின்னு நம்ம எடுக்கிறது தான். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நம்ம ஃபேமிலியோட ப்ரொடக்ஷனுக்காக நம்ம எடுக்கிற ஒரு இன்சூரன்ஸ் தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. இதை வந்து ஏன் எடுக்கணும் அப்படின்னா முக்கியமாக வந்து குடும்பத்துக்கான ஒரு பாதுகாப்பு தான். 10 வருஷத்துல நான் வந்து ஒரு 1 கோடி ரூபா சம்பாதிப்பேன். அந்த 1 கோடியை வச்சு என் பையனோட படிப்புக்கு, என் பொண்ணோட படிப்புக்கோ, இல்லை அவங்களோட கல்யாண செலவு, இல்லை ஒரு வீடு வாங்குறதுக்கான செலவு நான் வந்து முடிச்சிருவேன்னு ஒரு பிளான் வச்சுருக்கீங்க. அந்த பிளான் வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே நடக்கணும். இல்லை நம்ம இல்லைன்னா நம்மளோட இழப்பை வந்து நம்மளோட இழப்பை நம்ம வீட்டில் இருக்கவங்க தாங்கிக்கணும். அதாவது நம்ம இல்லைன்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்தோட இழப்பை வந்து வீட்டில் இருக்கவங்க கொஞ்சமாக தாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுக்கிற இன்சூரன்ஸ் தான் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மி. பட் அந்த காப்பீடு தொகை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து நீங்கள் இல்லைன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் எக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த இன்சூரன்ஸ் எடுக்காருன்னு வச்சுப்போமே, அவர் வந்து அவர் இல்லை அப்படின்னா அந்த வீட்டுக்கு இந்த அமௌண்ட் போய் சேரும். இன்கேஸ் அவர் எடுத்த அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள அவருக்கு எதுவும் ஆகலை, ஸ்டில் அவர் வந்து உயிரோட தான் இருக்கிறார் அப்படின்னா இந்த அமௌண்ட் போகாது. அதனால தான் இதோட அமௌண்ட் வந்து ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அதோட தொகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுதான் அதோட ரீசன். ஸோ இது வந்து முக்கியமாக யார் எடுக்கும்னா, வீட்டில் வந்து ஒருத்தர் மட்டும்தான் ஏர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ 2 பேரும் உழைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டில் அப்போவும் நீங்கள் எடுக்கணும். ஒருத்தர் மேலே எடுத்துட்டு அவங்க அமௌண்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பட் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக எடுக்கணும். ஏன் அப்படின்னா, அவங்க இல்லைன்னா ஒருத்தரோட இழப்பை நம்மளால் ஈடுகட்ட முடியாது. பட் நம்ம குடும்பத்துக்கு வந்து ரொம்ப சுமம் கொடுக்காம அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக, நம்ம இல்லைனாலும் கொஞ்சம் பணத்தை சப்போர்ட்டாக நம்ம கொடுத்துட்டு போகிறது தான். அண்ட் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? இது வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ப்ரொடக்ஷன். அதை மட்டும் நீங்கள் சரியாக யோசிச்சு வச்சுக்கோங்க. பட் இதை இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சிட்டு, ஏன்னா இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன சிம்பிள் டேர்ம் இன்சூரன்ஸை உங்கள் தலையில் கட்டுறதுக்காக அவங்க நிறைய புது புது ப்ராடக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. பட் அதில் இருக்க எல்லாமே நமக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. சிலருக்கு தேவைப்படும், பட் எல்லாமே எல்லாருக்கும் தேவைப்படாது. ஸோ அதை நான் வந்து சொல்கிறேன் ஒன்றா. ஓகே, இப்போ ஒரு இன்சூரன்ஸ் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னா, யூஸ்வலாக அதுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் இருக்குது. அது நிறைய விதமாக இருக்குங்க. சிம்பிள் கால்குலேஷன் இதாங்க, உங்கள் ஆனுவல் இன்கம் இன்ட்டு 15 or 20. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 1 lakh சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் ஆனுவல் இன்கம் இன்ட்டு 15 அப்படின்னா, சாரி மந்த்லி 1 lakhனா, ஸோ இயர்லி 10 lakhs வச்சுப்போமே. அப்போ உங்களோட ஆனுவல் இன்கம் இன் 15 உங்களுக்கு வந்து 1.5 crore. இன் 20 வச்சிங்கன்னா 2 crore. ஸோ 1.5 crore ஆர் 2 crore. இதுதான் வந்து நீங்கள் வந்து எடுக்க வேண்டிய இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை விட நீங்கள் நெக்ஸ்ட் என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஹோம் லோன் இருக்கா, உங்களோட குழந்தைகளோட எஜுகேஷன் நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம எப்படி இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 1 lakh சம்பாதிக்கிறீங்க. இப்போ வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து 1 lakh சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, வருஷத்துக்கு வந்து 1 lakh சம்பாதிக்கிறீங்க, சாரி 10 lakh சம்பாதிக்கிறீங்க வைப்போம். 10 lakh இப்போ வந்து நீங்கள் வருஷத்துக்கு வந்து சம்பாதிக்கிறீங்க. இப்போ ஒரு ஹோம் லோன் எடுத்துருக்கீங்க. அதோட ஹோம் லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 lakhs வச்சுப்போம். 40 lakhs உங்கள் குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு ஒரு 30 lakhs. நான் எல்லாமே மினிமமாக போடுறேன். ஓகே, இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 10% வச்சுப்போமே. 10% வந்து இப்போ வந்து நம்மளோட இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இன்ட்டு 15 போட்டுப்போமே. இன்ட்டு 15 போட்டிங்கன்னா இது வந்து 1.5 crore வருது நமக்கு இல்லையா? இது வந்து 1.5 crore ப்ளஸ் 40 lakhs ப்ளஸ் 30 lakhs ப்ளஸ் 10% இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு போட்டிங்கன்னா, அண்ட் ரஃபாக போகிறனா ஒரு 20 lakhsனு வச்சுப்போமே. ஸோ இதெல்லாம் கூட்டினீங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.4 வருது இல்லையா? ஸோ சாரி 2.4. ஸோ 2.5 crore வருது. நீங்கள் எடுக்க வேண்டிய இன்சூரன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2.5 crore வருது. ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணி எடுப்பாங்க. பட் இவ்வளோ அமௌண்ட் எடுக்க முடியல அப்படின்னா, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஏன்னா
எல்லாருமே இவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கானா இல்லை. சிலருக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும், சிலருக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவையும் படாது. ஸோ பர்சனல் ஃபினான்சிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக வரும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த அமௌண்ட் எடுத்தால் கூட போதுங்க. ஓகேங்களா? அப்புறம் இது வந்து எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதாவது அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கால்குலேஷன் சொல்லுவாங்க. ஸோ முக்கியமான கால்குலேஷன் என்னென்னா, இது டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கிறது நம்ம இல்லாமல் நம்ம வீட்டுக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட், நம்ம இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம கொடுக்குற ஒரு சப்போர்ட் இல்லையா? இப்போ 65 வயசுக்கு அப்புறமோ 60 வயசுக்கு அப்புறமோ நம்மளை நம்பி நம்ம வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. கரெக்டாக நம்ம பையங்க பொண்ணுங்க கல்யாணம் இருக்கும், ஓனாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ நம்மளை நம்பி அவங்க இல்லை. ஸோ அப்போ இந்த இன்சூரன்ஸ் நமக்கு தேவையும் இல்லை. ஸோ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 60 இல்லைன்னா 65 வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இது எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அதுக்கு மேலே எடுக்கணும்னா எடுக்கலாம், பட் மோஸ்ட்லி தேவைப்படாது. இன்கேஸ் நீங்கள் லேட்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, உங்கள் குழந்தை வந்து ஒரு 35 தான் சிலர் பண்ணுறாங்க டியூ டு சம் ரீசன். கரெக்டாக ஸோ அவங்க ஒரு 70-75 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் உங்களோட சுச்சுவேஷனை பார்த்து எடுத்துக்கோங்க. பியாண்ட் அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இல்லைன்னா ஃபேமிலிக்கு நம்ம கொடுக்குற சப்போர்ட் ஏஜை தாண்டி நீங்கள் எடுக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு அது பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்காதுங்க. அது வந்து நம்ம அந்த ப்ரீமியம் அந்த பாலிசிக்கு வந்து அந்த பாலிசி கம்பெனி நம்ம கொடுக்குற எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் நான் நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி அதனால இந்த லெவலில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இது வந்து எப்போ வாங்கணும் அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கும்போது எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹெல்த்தில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 crore நீங்கள் வந்து 1500 மந்த்லி பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மந்த்லி 1500 பே பண்ணுறீங்க. பட் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரா அதுக்கு ப்ரீமியம் போடுவாங்க. ஸோ அந்த ப்ரீமியம் 100-200 போய் மேபி நீங்கள் 2000 பே பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ தேவையில்லாமல் ஒரு 500 நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸோ நீங்கள் அதனால் உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பியூ டேர்ம் பிளானாக வாங்க. இந்த மணி பேக் பிளான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து இப்போ 10 வருஷத்தில் கட்டி முடிச்சிடலாம்ன்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 15 வருஷம் கழிச்சு இப்படி வரும் அப்படிம்பாங்க, அதாவது ஒரு ரிட்டர்ன் வரும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம, அதெல்லாம் இல்லாமல் டியூராக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ். நான் பர்சன் எக்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலிக்கு அவரை இன்சூர் பண்ண அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து போய் சேரும் அப்படிங்கிறது தான் இதோட ஐடியாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு பெருசாலாம் நம்ம அதில் வேறு எதுவும் பெருசாக எடுக்க வேணாம் அப்படிங்கிறது நான் என்னோட ஒரு சின்ன ஐடியா. நீங்களும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே நமக்கு எதுவும் தேவைப்படாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பர்சன் இல்லை அப்படின்னா அவங்க வீட்டுக்கு நம்ம வந்து அமௌண்ட் கொடுப்போம், போதும். அதுக்கு மேலே நம்ம போய் அதை பெருசாலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் நாமினி டீட்டெயிலுங்க. உங்கள் நாமினி டீட்டெயில் வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம இல்லை வீட்டுக்கு போகுது இல்லையா, அப்போ போய் நம்ம நாமினி டீட்டெயில் வந்து நம்ம தப்பாக கொடுத்துட்டோம்னா அப்போ நம்ம வீட்டில் இருக்கவும் கஷ்டம். ஸோ நம்ம எடுக்கும்போது பிளானை கரெக்டாக எடுங்க, சிம்பிள் பிளானாக எடுங்க, நாமினி டீட்டெயில் கரெக்டாக கொடுங்க. அண்ட் அதான் நான் அவாய்ட் பண்ணேன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ மணி பேக்னு சொல்லுவாங்க, என்டோமெண்ட்னு சொல்லுவாங்க, அப்புறம் ரைடர் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. சிம்பிள் டேர்ம் பிளான். ஒரு பர்சன் இருக்காரு, அவர் இல்லைன்னா அந்த பர்சனுக்கு அவர் எடுத்துருக்க அமௌண்ட் வீட்டுக்கு போகணும், அவ்வளோதான். ஓகேங்களா? அண்ட் இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ தகவல் இருக்கு பாருங்களேன், அதை வந்து உண்மையை தான் சொல்லி எடுக்கணும். நீங்கள் வந்து இதில் ஏதாவது தப்பு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகும், உங்களுக்கு எதுவுமே ரிட்டர்ன் கிடைக்காது. ஏன்னா பொதுவாகவே ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது நமக்கு திருப்பி எதுவுமே கொடுக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஐ மீன் நம்ம கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு லாபம் இல்லையா. ஸோ எல்லாரும் பிஸ்னஸ் ஓரியன்டாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ எந்த வகையில் நமக்கு வந்து இதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, எந்த வகையில் ஃபேக்கான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ண அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு பொய்யான விஷயம் சொல்லி ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டேர்ம் கொடுக்கக்கூடாதுங்க தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும். அதனால இதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, வேறு ஏதோ இஷ்யூ இருக்குன்னா டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு எடுக்கிறது பெட்டர். அதுக்கான ப்ரீமியம் அதிகமாகும் அப்படின்னா ஆமாம் அதிகமாகும், சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. அதாங்க உண்மை. ஸோ நீங்கள் இதில் ஏதாவது போய் சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஏதாவது மறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோதான், கிளைமே கிடைக்காம போயிடும். ஸோ அதுதான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து உங்களோட மருத்துவ ஏதாவது நோய் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக சொல்லி எடுத்துருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அப்புறம் நீங்கள் இதில் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன போட்டிருக்கேன் பாருங்களேன். ஸோ அதான் இன்சூரன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்காதுங்க, இது இன்சூரன்ஸ். நம்ம இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு நமக்கு கூட ஒரு சப்போர்ட். அப்புறம் வந்து ஒரு ஏஜென்ட் இல்லை நான் யார் சொன்னாலும் சொல்லி அப்படியே நம்பி எடுத்துடாதீங்க. நீங்களே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுங்க. அப்புறம் கவர் அமௌண்ட் வந்து 50 lakhs போதும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் உங்களோட
ஃபியூச்சருக்கு நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 crores வருது, இல்லை 2.5 crores 50 lakhs ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் ஒரு 1.5 இல்லை 2 crore எடுக்கிறது பெட்டர். நம்மளால அந்த அமௌண்ட்டை மீட் பண்ண முடியலை அப்படின்னாலும் மினிமமாக ஒரு அமௌண்ட் எடுக்கிறது ரொம்ப பெட்டர் இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்மாக எடுக்கிறது, எந்த ஏஜ் வரைக்கும் வரணுமோ அந்த ஏஜ் வரைக்கும் எடுக்கணும். ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்மாக எடுக்கிறது 65, 60 பெஸ்ட். நீங்கள் அதை விட்டுட்டு இல்லை நான் வந்து 50 வரைக்கும் எடுப்பேன், அதுவும் தப்பு. இல்லை நான் வந்து 80 வரைக்கும் எடுப்பேன், அதுவும் தப்பு. அதாவது இது வந்து சில பர்சனுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கலாம், சில பர்சனுக்கு இது கரெக்டாக இருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ உங்களோட பர்சனல் சுச்சுவேஷன் என்ன, உங்களோட ஃபினான்ஸ் நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் எடுக்கணுங்க. அதுதாங்க ஒரு பெட்டரான சொல்யூஷனாக இருக்கும். முக்கியமான ஹெல்த் டீட்டெயில் வந்து மறைக்காதீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து ஆல்கஹால் ஹேபிட் இருக்குது, ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் சொல்லணுங்க. அதை நீங்கள் சொல்லாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு அதனால் ஒரு இஷ்யூ நடக்குது, அதனால் உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னா கிளைம் கிடையாது, இந்த அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதை மோஸ்ட்லி அதை தான் மறைக்கிறாங்க. நான் பிபி இருக்கு, சுகர்னா கூட சொல்லி எடுத்துடுறாங்க, நான் வந்து அக்கேஷனல் ட்ரிங்கர், அக்கேஷனல் ஸ்மோக்கர். நோ, நீங்கள் ஒன் டைம் ஒன்று யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்மோக்கர் தான், நீங்கள் ட்ரிங்கர் தான். ஸோ பி கேர்ஃபுல், அந்த விஷயத்த சொல்லி எடுக்கிறது பெட்டர். உங்கள் ப்ரீமியம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்க. இப்போது ஒருத்தருக்கு வந்து இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட் இல்லை அப்படின்னா அவருக்கு ப்ரீமியம் விட அது இருக்கிறவங்களுக்கான ப்ரீமியம் கண்டிப்பாக ஒரு 20 to 30% அதிகமாக தான் இருக்கும். பெட்டர் அது இல்லாமல் இருங்க, அதாங்க உங்களுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது இல்லையா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா சொல்லி எடுத்துருங்க. அதாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து இந்த விஷயங்க, பேமெண்ட் ஆப்ஷன். ஸோ பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் அப்படி இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்ல நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கும் இல்லையா? ஸோ அது ஒவ்வொன்றும் சில பர்டிகுலர் பீப்புளுக்காக டிஃபைன் பண்ணுது. அதில் வந்து சில அந்த எந்த ப்ராடக்ட்லையும் நம்ம வந்து எலிமினேட் பண்ண முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பே அவுட். இப்போ ஒருத்தர் வந்து சம்பாரிச்சிருக்காரு, அவருக்கு வந்து 65 வரைக்கும் மந்த்லி இன்கம் வருது அப்படின்னா அவர் சிம்பிளாக மந்த்லி பேமெண்ட்டில் போயிடலாம் இல்லையா? மந்த்லி நான் வந்து 2000 பே பண்ண போகிறேன் அப்படின்ட்டு போயிடலாம். இல்லை எனக்கு மந்த்லி பே பண்ண கஷ்டமாக இருக்குன்னா அவர் வந்து இயர்லி பே பண்ண போயிடலாம். கரெக்டாக. ஸோ இயர்லி எனக்கு 24,000 வரும், நான் இயர்லியே பே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அதே ஸ்கீமில் போகலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்லை எனக்கு வந்து நான் இதை வந்து ஷார்ட் டேர்மில் முடிக்க ஆசைப்படுறேன், லைக் 15 years இல்லை 20 years இல்லைனா 10 years இல்லை 5 years முடிக்க ஆசைப்படுறேன்னா அதுக்கும் உங்கள் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 15 years பே பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோர் ஆர் லெஸ் சேமாக தான் இருக்கும். இதே 10 years பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் வந்து இப்போ நீங்கள் மாதமாக இயர்லி பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உங்கள் லைஃப் லாங் பே பண்ணுறீங்கன்னா நீங்கள் 5 lakhs பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 crore நீங்கள் வந்து 1 Cக்கு வந்து நீங்கள் வந்து 5 lakhs பே பண்ணுறீங்கன்னா அதே நீங்கள் 10 years பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 lakhs தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டியூரேஷன் கம்மி, அந்த நீங்கள் 10 yearsலேயே உங்களோட லைஃப் கவர் முடிக்கிறதுனால உங்களுக்கு இந்த அமௌண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் 5 years பே பண்ணுறீங்கன்னா 3.5 lakhs இல்லைன்னா 3 lakhs இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பேமெண்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் ஓகேவா இருந்துச்சு, கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஆப் பண்ணிக்கலாங்க. ஸோ இன்னொரு ஆப்ஷன், இதுதான், இங்கே இருக்க ப்ராடக்ட் நம்ம வந்து எதுவுமே யாருக்குமானது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ஏதாவது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இதை நீங்கள் வந்து டிட்டர்மின் பண்ணிக்கோங்க எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து நிறைய பாலிசி என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆஃப்டர் 1 yearல வந்து நீங்கள் இந்த பாலிசிலாம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை எடுக்கும்போதே தெளிவாக அந்த பாலிசி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு எடுங்க, அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க, நான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு ட்ரை பண்ணார், எல்லாமே அப்ளை பண்ணிட்டாரு, எல்லாமே வந்துருச்சு. அவர் வந்து 10 yearsல பே பண்ணணும்னு நினச்சாரு நினைக்கிறேன், 10 yearsல பே பண்ணணும் அப்படின்ட்டு பேசி முடிச்சிட்டாரு, டேர்ம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 daysக்கு அப்புறம் ஒரு மெயில் வந்துச்சு, உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஆஃபர்னதும் நாங்கள் என்ன ஆஃபர் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா அது ஆஃபரில் உங்களோட பிளட் டெஸ்ட்டில் வந்து அவங்க பிளட் டெஸ்ட் ஆக்சுவலாக நீங்கள் இப்போ வந்து ஒரு டேர்முக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா வீட்டில் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் உங்கள் டேர்ம் இஷ்யூ பண்ணிடுவாங்க. பட் அது ஒரு 30 எனக்கு தெரியல 20 days 30 days ஹோல்டில் இருக்கும். உங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிவிட்டு எல்லாம் ஓகேனா தான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் இவருக்கு அவரோட பிளட் டெஸ்ட்டில் இருக்க ரிவ்யூ பண்ணும்போது உங்கள் பிளட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது, ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு 800 ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அவருக்கு. 600 800 எங்களுக்கு ஷாக். ஒன்று நாங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்டோம், எங்களுக்கு அந்த பிளட் ரிப்போர்ட்டை கொடுங்க, நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு. நாங்கள் ஓகே நாங்கள் அது வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு. பட் அவங்க கொடுக்க மாட்டோம், அதெல்லாம் ஆஸ் பர் பாலிசி ரூல் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டார். மேபி அது ரூலாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார், எனக்கு வேணான்னு சொல்லிட்டு. இவர் தனியாக போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அவருக்கு கொலஸ்ட்ரால் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க எப்படிலாம் நடக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து இப்போ
டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு 1 or 2 months பேக்கே நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நமக்கு என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இல்லைன்னு கிளியராக தெரிஞ்சுட்டு அதை ஒரு ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா பெட்டர். அவங்க ஒருவேளை இருக்குன்னு சொன்னால் நம்ம சொல்லலாம், என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ரீசனாக என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது. ஸோ உங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றியானது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது அதோட இன்னொரு விஷயம் தான். ஓகேங்களா, இதை பாருங்கள், உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.